பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் இல்லைனா பிபிடி தியரம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இஃப் a line is drawn parallel to one side of a triangle to intersect the other two sides in distinct points, the other two sides are divided in the same ratio. ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு லைனு எதனா ஒரு சைடுக்கு பேரலாக நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த லைன் அதர் டூ சைட்ஸை சேம் ரேஷியோவில் டிவைட் பண்ணும். உதாரணமாக இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் டிஇன்ற லைனை பிசிக்கு பேரலாக நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த டிஇ அதர் டூ சைட்ஸை ஏபி ஏசியை சேம் ரேஷியோவில் டிவைட் பண்ணும். ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ கண்டிஷன் என்னென்னா கிவன் ட்ரையாங்கிளில் டிஇ பேரல் டு பிசி இந்த மாதிரி இருந்ததுன்னா ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். அதாவது ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இதுக்காக ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். ஜாயின் பிஇ அண்ட் சிடி. பிஇ அண்ட் சிடி. நெக்ஸ்ட்டு ட்ரா டிஎம் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏசி. டிஎம்னு ஒரு லைனை ஏசிக்கு பர்பண்டிகுலராக ட்ரா பண்ணணும். டிஎம்மை ஏசிக்கு பர்பண்டிகுலராக ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரா இஎன் பர்பண்டிகுலர் டு ஏபி. இந்த ஏபிக்கு இலிருந்து இஎன்னு ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதை ப்ரூவ் பண்ண நான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ எடுத்துக்கிறேன். ஏடிஇனா இந்த ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஏன் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன்னா இந்த ப்ரூஃபில் இந்த சைடு என்ன இருக்குது பாருங்கள், ஏடி பை டிபி. இதில் பர்டிகுலராக நியூமரேட்டரில் ஏடி இருக்கா, ஏடின்ற பேஸ் எங்கே வருதுன்னு பார்க்கணும். ஏடின்ற சைடு இங்கே இருக்கா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். ட்ரையாங்கிள் ஏடிஇ. இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இந்த ஃபார்மில் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஏடிஇ. இந்த ட்ரையாங்கிளில் ஏடி இஸ் த பேஸ், இஎன் இஸ் த ஹைட். தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇயை ஆஃப் இன்ட்டு பேஸ் ஏடி, ஹைட் இஎன். ஆஃப் இன்ட்டு ஏடி இன்ட்டு இஎன் எழுதலாமா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ. பிடிஇ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஏன் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன்னா இங்கே பாருங்கள், ஏடி பை டிபின்னு இருக்கா. ஏடிக்கு ஏடி பேஸ் வர மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. டிபி இருக்கா, டிபி பேஸ் வர மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பிடிஇ எடுக்கணும். இதோட ஏரியாவும் சேம், ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் என்ன இருக்குது பாருங்கள், டிபி. தென் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ ஆஃப் இன்ட்டு பேஸ் டிபி இன்ட்டு இஎன். இந்த ட்ரையாங்கிள் பிடிஇ இதோட ஹைட்டும் இஎன் தான். ரெண்டு ட்ரையாங்கிள் ஏடிஇ, ட்ரையாங்கிள் பிடிஇ, இதோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், ஏடி பை டிபி, ஏடி டிவைடட் பை டிபின்னு இருக்குது. அப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவை டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஏடி பை டிபின்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 1/2 கேன்சல் ஆகிடுமா? அதே மாதிரி இஎன் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் இதோட ரேஷியோ ஏடி பை டிபின்னு கிடைக்குமா? இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு இருக்கு பாருங்கள், ஏஇ பை இசி. இங்கே என்ன பண்ணுமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பண்ண மாதிரியே ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் ஏடிஇ, இன்னொன்று ட்ரையாங்கிள் டிஇசி. ஏன் ஏடிஇன்னு எடுத்துக்கிறேன்னா ஏஇன்ற சைடு இருக்கா, ஏஇன்ற சைடு இந்த ட்ரையாங்கிள் தான் இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இசின்ற சைடு இந்த ட்ரையாங்கிள் டிஇசி இதில் தான் இருக்குது. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவை சேம் ஃபார்முலா, ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் ஏஇ, டிஎம் ஹைட்டு. அதே மாதிரி ட்ரையாங்கிள் டிஇசி இதோட பேஸ் இசி, ஹைட் வந்து டிஎம். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 கேன்சல் ஆகிடுமா? அதே மாதிரி டிஎம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் ஏஇ பை இசின்னு கிடைக்குமா? இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கணும். இப்போ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 இது ரெண்டு தான் நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக டினாமினேட்டரில் ட்ரையாங்கிள் பிடிஇ, ட்ரையாங்கிள் டிஇசி இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிளாஸ் 9th ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். ரெண்டு ட்ரையாங்கிள் சேம் பேஸ் பிட்வீன் த சேம் பேரலல் இருந்தால் அதோட ஏரியா ஈக்குவல். அதாவது இந்த ஷேப்பில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பிடிஇ, ட்ரையாங்கிள் டிஇசி ஆர் ஆன் த சேம் பேஸ் டிஇ பிட்வீன் த சேம் பேரலல் பிசி அண்ட் டிஇ. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரையாங்கிள் பிடிஇ டிஇசி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சேம் பேஸ் டிஇயில் இருக்குது அண்ட் பிட்வீன் த சேம் பேரலல் டிஇ பிசி இது ரெண்டுமே ஆல்ரெடி பேரலல்னு சொல்லியாச்சு. therefore ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇசி இது ரெண்டுமே ஈக்குவல் ஏரியாஸ். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1, 2, 3 இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்தும் நம்மளுக்கு ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு கிடச்சிரும். therefore இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது.